ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது புது மெத்தட், அதாவது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது சம் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி ஸ்கொயர்ட் ஒய் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் a1 dy by dx plus a2y is equal to function of x. x is a function of x அப்படின்னு இருந்ததுன்னா, complementary function is equal to c1 f1 plus c2 f2, where c1 and c2 are constant, f1 and f2 are function of x. Then particular integral is equal to p f1 plus q f2, where p is equal to minus integral of f to x, இந்த x na function of x ங்கிறது, divided by f1 f2 dash minus f2 f1 dash into dx, where q is equal to integral of f1 x divided by f1 f2 dash minus f2 f1 dash into dx. இதில் f1 f2 dash எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 12th ஒரு மாடுலஸ் மெத்தட் பார்த்துருப்போம். f1 f1 dash f2 f2 dash modulus of, that is இந்த ரெண்டு term minus இந்த term போடுவோம், which is equal to f1 f2 dash minus f2 f1 dash. இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஒரு சம் போட போகிறோம். இப்போ நமக்கு சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். யூனிவர்சிட்டியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு 7-8 டைம்ஸ் இந்த கொஸ்டின், சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு tan ax. அதாவது இங்கே பாருங்கள், சால்வ் பை த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடில் தான் போடணும். அவங்களே வந்து எக்ஸாமில் மென்ஷன் பண்ணிடுவாங்க என்ன மெத்தட்னு போடணுன்னு. வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு வந்து the auxiliary equation is m squared plus a squared equal to 0. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? auxiliary equation m squared plus a squared equal to 0. That is m squared is equal to minus a squared, which implies m is equal to plus or minus a I. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அப்படின்னு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் பார்த்துருப்போம், ரியல் அண்ட் ஈக்குவல் பார்த்துருப்போம், அப்புறம் ரியல், அப்புறம் வந்து இமேஜினரி பார்த்துருப்போம். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்னு வரும். ஆல்ஃபா 0, ஸோ அது போயிடும். இப்போ அடுத்தது என்ன வரும்?
நம்ம a cos beta x plus b sin beta x போடுவோம். இங்கே a க்கு பதிலாக c1 போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். c1 cos beta வந்து a வந்திருக்கு. அப்போ c1 cos ax plus c2 sin ax. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இது வந்து நம்மளோட m is equal to ai அப்படின்னு ரூட் வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நமக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் பார்க்கணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு பை வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் நம்ம என்ன சொன்னோம்? p f1 plus q f2. இதில் f1 f2ங்கிறது இதில் இருக்கிறது c1 f1 plus c2 f2. அப்போ f1 is equal to cos ax, f2 is equal to sin ax தெரியும். ஸோ முதல்ல pயை கண்டுபிடிப்போம். p is equal to minus integral of formula வந்து f2x divided by f1 f2 dash minus f2 f1 dash dx, which implies minus integral of f2 என்ன இருக்கு? sin ax. இங்க நம்ம எழுதிப்போம். f1 is equal to cos ax, f2 is equal to sin ax. So f1 dash cos differentiate பண்ணா a into minus cos differentiate பண்ணா minus sin ax. So minus a into sin ax. f2 dash பண்ணிங்கன்னா a cos ax. இப்போ f1 f2 dash minus f2 f1 a dash போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து f2ங்கிறது என்னது? sin ax போட்டிருக்கோம். அப்புறம் xங்கிறது என்னது? tan ax அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ sin ax into x வந்து tan ax, that is tan ax divided by f1 f2 dash போடணும் ஃபஸ்ட்டு. ஸோ f1 f2 dash போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன வரும்? இதையும் இங்கே போட்டு வச்சிடலாங்களா? நம்ம ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே நான் போட்டுக்கிறேன். f1 f2 dash minus f2 f1 dash equal to f1 வந்து cos ax into f2 dash என்ன வந்திருக்கு? a sin ax minus f2 வந்து sin ax. இங்க f1 dash வந்து minus a வந்திருக்கு. அப்போ minus of minus plus into a sin ax. So which is equal to இங்க பாருங்க cos ax sin ax வெளியில ஒரு a இருக்கு. அதை a எடுத்துட்டா என்ன மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ சாரி இங்க என்ன போட்டிருக்கோம்? f2 dash வந்து நமக்கு cos ax. சாரி. ஸோ a cos squared ax plus அதே மாதிரி a sin squared ax. இங்கே ஏன் cos ax மாற்றினேன்னு பார்த்தேன்னா f2 dash வந்து a cos ax தான் இருக்குது. நான் தப்பாக போட்டதுனால மாற்றிருக்கேன். ஸோ which is equal to ரெண்டுத்துலேயும் a காமனாக இருக்குது. அப்போ ஏவை காமனாக எடுத்தோம்னா cos squared ax plus sin squared ax. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் cos squared theta plus sin squared theta equal to 1. That is sin squared plus cos squared equal to 1. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் இங்கே? a. ஸோ f1 f2 dash minus f2 f1 dash என்ன வந்தது? a into dx. So which is equal to minus integral of sin ax into tan எப்படி எழுதலாம்னா sin by cos ன்னு எழுதலாம். ஓகேங்களா? tan
இந்த 1/aவை அப்படியே வெளியில் எடுத்துடுறப்போ இது என்ன வரும் நம்மளுக்கு, which is equal to minus 1/a sin squared ax divided by cos ax dx அப்படின்ட்டு வரும் நம்மளுக்கு. So particular integral is equal to minus 1/aவை வெளியில் எடுத்திருக்கோம். இங்கே வந்து sin squared வந்ததுங்களா, sin squared எப்படி எழுதலாம், 1 minus cos squared ax அப்படின்னு எழுதலாம். ஸோ sin squared axஐ நான் என்னன்னு எழுதுகிறேன், 1 minus cos squared ax divided by ஆல்ரெடி கீழே ஒரு cos ax இருந்தது, அப்போ இன்ட்டு dx. சரி, நான் ஏன் சைன் ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்காம இது மாதிரி எழுதுறேன்னா, மேலே வந்து சைன் ஸ்கொயர்ட் பை கீழே காஸ் ஏன்னு இருந்தது. ஸோ அது மாதிரி ஃபார்முலா நம்மளுக்கு எதுவும் இல்லாததுனால அப்ளை பண்ண முடியாது. இன்டகிரேஷன் ஃபார்முலா டைரெக்டாக கிடையாது. அதனால் அதை சிம்பிளிஃபை பண்ணி நான் இன்டகிரேஷனுக்கு கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இது எப்படி பிரிக்கலான்னா, 1 minus cos squared by cos ஏவை 1 by cos a minus cos squared a by cos a அப்படின்னு ரெண்டு டேர்மாக பிரிக்கலாம். தட் இஸ் 1 by cos ax minus cos squared ax by cos ax of dx அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ which is equal to minus 1 by a integral of 1 by cos நம்மளுக்கு என்னன்னு தெரியும், cot theta or secant theta. என்ன வரும், 1 by cos, 1 by cos is equal to secant into dx. ஓகேங்களா, மைனஸ், அடுத்தது பாருங்கள், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ ரெண்டு டேர்மாகவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1 by a இன்டகிரல் ஆஃப் ஒரு காசு ஒரு காசு கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் cos ax dx அப்படின்னு இருக்கும். ஸோ which is equal to minus 1 by a into இங்கே என்னன்னு எழுதியிருக்கோம், 1 by cos ax is equal to என்னது, secant ax. அடுத்தது integral of secant ax இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா, 1 by a into log of secant ax plus tan ax, log of secant ax plus tan ax அப்படின்னு வரும். காசை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு எல்லாமே தெரியும், மைனஸ் காசை பண்ணால் sin xன்னு தெரியும். which is equal to sin ax by aன்னு நமக்கு தெரியும். இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 1 by a secant ax dx இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, 1 by a log of secant xன்னு வரும். ஸோ 1 by a into log of secant ax plus tan ax plus 1 by a into cos பண்ணால் sin ax by a. இப்போ ரெண்டுத்துலேயுமே பாருங்கள் 1 by a ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போது 1 by a ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டா பாசிட்டிவ் டேர்ம் என்ன இருக்குது, sin ax, நெகட்டிவ் டேர்மை செகண்டாக எழுதுகிற மைனஸ் log of secant ax plus tan ax. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டகரல். ஸோ பர்டிகுலர் இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர்ட் இன்டூ sin ax மைனஸ் log of secant ax plus tan ax. சாரி, பர்டிகுலர் இன்டகரல் இல்லை, which is equal to p. இது p equal to, பர்டிகுலர் இன்டகரல் கிடையாது, இது p equal to இதுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், q கண்டுபிடிக்கணும். q is equal to integral of f1x divided by f1 f2 dash minus f2 f1 dash dx.
Pயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு Qவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Qக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். Q is equal to integral of F1. F1 நம்மளுக்கு என்ன இருந்தது? F1ங்கிறது cos AXன்னு இருந்ததுங்களா? into X வந்து tan AX dx இருந்தது. divided by A அப்படின்னு இருந்ததுங்களா? F1 F2 dash minus F1 F2 F1 dash A இருந்தது. that is integral of again அதே மாதிரி தான் எழுத போகிறோம். cos AX into tan வந்து என்னன்னு எழுதுவோம்? again sin by cos அப்படின்னு எழுதுவோம். A. So which is equal to 1 by A into இங்கே பாருங்க cos AX cancel ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கு? 1 by A into integral of இந்த காசும் cancel ஆயிடும். sin AX dx அப்படின்னு இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சைனை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏ வரும். அப்போ மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு காஸ் ஏஎக்ஸ் பை ஏ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ். இதுதான் நம்மளோட Q. மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிச்சாச்சு. பர்டிகுலர் இன்டெக்ரலில் பியும் கியூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் அப்படி இல்லாக்காட்டி கம்ப்ளீட் சொல்யூஷன். தேர்ஃபோர் the general solution is y is equal to cf plus pi. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி pi is equal to pf1 plus qf2 போட்டோம்ல, அதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி வச்சுப்போம். pi is equal to pf1 plus qf2 கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதில் p என்ன வந்தது நம்மளுக்கு? pயோட வேல்யூ 1 by a squared into sin ax minus log of secant ax plus tan ax into f1 என்ன இருக்கு? cos ax இருந்ததா? இங்கே பாருங்க, இந்த சம்மில் கூட f1 என்ன போட்டிருக்கோம்? cos ax plus q என்ன வந்தது? q வந்து மைனஸ் வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ ப்ளஸுக்கு பதிலாக இதை மைனஸ்ன்னு மாற்றிடலாம். மைனஸ் 1 by a squared into cos ax into f2 என்ன வந்தது? sin ax. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் நான் எழுதியிருக்கேன். which is equal to இப்போ என்ன பண்ணலாம்? காமனாக 1 by a square உள்ள பாருங்க into cos axன்னு வரும். that is 1 by a squared into cos ax. இப்போ இந்த cos axஐ வெளியில் எடுத்துடுறேன். இதுலேயும் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள், ஒரு காஸ் ஏ, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதுலேயும் காஸ் ஏஎக்ஸ் இருக்குது, இதுலேயும் காஸ் ஏஎக்ஸ் இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துட்டோன்னா காமனாக மீதி ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் இருக்கிறதுல மீதி என்ன இருக்கும்? சைன் ஏஎக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் சீக்கண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் tan ஏஎக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் sin ax. இதுதான் நமக்கு வெளியில் இருக்கும்.
ஏன்னா 1/a² வெளியில் எடுத்துட்டோம், cos ax வெளியில் எடுத்தோம். அப்போ செகண்ட் டேர்மில் மீதி இருக்கிறது மைனஸ் sin ax, ஃபஸ்ட்டு டேர்மில் இது இருக்குது. ஸோ which is equal to, இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, cos of, ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ இதை இன்னும் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு யோசித்தோன்னா வேறு என்ன வெளியில் எடுக்கலாம், ஏதாவது எடுக்க முடியுமா? இல்லை, sin ax ப்ளஸ் sin ax மைனஸ் sin ax கேன்சல் ஆகிடுது. அப்போது உள்ளே இருக்கிறது மைனஸ் லாகுன்னு தான் இருக்குது. அப்போ அந்த மைனஸையும் வெளியில் எடுத்துட்டோன்னா minus 1/a² into cos ax into log of secant ax plus tan ax. இது இந்த log இதுக்கு ரெண்டுத்துக்கு தான் வரும், secant ax plus tan ax. பட் இந்த minus 1/a² இந்த காசுக்கும் சேர்ந்து வரும். அப்போ அதுக்கு ஒரு bracket. இதுதான் நம்மளுடைய PI, particular integral. PF1 plus QF2 சிம்பிளிஃபை பண்ணி வச்சதில் இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கொண்டு போயிட்டு ஜெனரல் சொல்யூஷன் y is equal to அதில் எழுத போகிறோம். Therefore, the general solution is y is equal to CF plus PI. So, y is equal to CF என்ன வந்தது நம்மளுக்கு, C1 cos AX plus C2 sin AX, அடுத்தது plus PI. PI நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வந்தது, மைனஸில் வந்தது. அப்போது minus 1/a² into cos AX into log of secant AX plus tan AX. ஓகேங்களா, இங்கே ப்ராக்கெட் போட்டாலும் ஒன்று தான், போடட்டினாலும் ஒன்று தான், பட் நம்ம போட்டே எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். So our answer y is C1 cos AX plus C2 sin AX, அதாவது C1 F1 plus C2 F2. Particular integral minus 1/a² into cos AX into log of secant AX plus tan AX. Thank you, student.